ரீசெண்டாக நம்ம சேனலில் வேக்ஃபிட்டோட ஆர்த்தோபெடிக் மேட்ரஸ் பற்றி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம். அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்க மற்ற பிராண்ட்ஸோட கம்பேர் பண்ணி தான் அந்த மேட்ரஸே பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அப்படி இருக்கும்போது மற்ற பிராண்ட்ஸ் எல்லாம் விட அந்த ஆர்த்தோபெடிக் மேட்ரஸ் எதுக்காக பெஸ்ட்டாக இருந்தது அதுதான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா இப்போ மேட்ரஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேக்ஃபிட் இருக்குது, ஈமா இருக்குது, ஃப்ளோ இருக்குது, ஸ்லீப்பி கேட் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் ஸ்லீப் கம்பெனி இருக்குது, டியூரோஃப்ளெக்ஸ் இருக்குது, ஸ்லீப்பி ஹெட், இந்த மாதிரி எக்கச்சக்க கம்பெனி இப்போதைக்கு மேட்ரஸில் அவைலபிளாக இருக்குது. இது எல்லாத்தையும் விட வேக்ஃபிட் ஆர்த்தோபெடிக் மேட்ரஸ் எதில் பெஸ்ட்டாக இருந்தது அதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த மேட்ரஸ் நான் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ரீசனே இது வந்து ஒரு ஆர்த்தோபெடிக் மேட்ரஸ். இந்த மேட்ரஸ் ஃபுல்லாகவே பியூர் மெமரி ஃபார்மில் தான் செஞ்சுருக்காங்க. அதே மாதிரி இதே ஆர்த்தோ மேட்ரஸ் மற்ற பிராண்ட்ஸில் எது இருக்குது அப்படிங்கிறத கம்பேர் பண்ணி தான் இந்த மேட்ரஸை பர்ச்சேஸ் பண்ணேன். வேக்ஃபிட் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா சேப்சன்ஸ் ஆர்த்தோமேட்டிக் கிளாசிக் மெமரி ஃபார்ம் மேட்ரஸ் அவைலபிளாக இருந்தது. ஈமா சைடில் பார்த்தீங்கன்னா ஈமா பிளாக் மேட்ரஸ் அவைலபிளாக இருந்தது. ஃப்ளோ சைட்லேருந்து தி ஃப்ளோ ஆர்த்தோ மேட்ரஸ் அவைலபிளாக இருந்தது. ஸ்லீப்பி ஹெட் சைட்லேருந்து ஒரிஜினல் 3 லேயர்டு பாடி ஐக்கு ஆர்த்தோபெடிக் மெமரி ஃபார்ம் மேட்ரஸ் அவைலபிளாக இருந்தது. டியூரோஃப்ளெக்ஸ்லேருந்து லிவின் ஆர்த்தோபெடிக் மெமரி ஃபார்ம் மேட்ரஸ் அவைலபிளாக இருந்தது. ஸ்லீப்பி கேட் சைட்லேருந்து ஹைபிரிட் லேட்டெக்ஸ் மேட்ரஸ் அவைலபிளாக இருந்தது. அதே மாதிரி ஸ்லீப் கம்பெனிலேருந்து ஸ்மார்ட் ஆர்த்தோ மேட்ரஸ் அவைலபிளாக இருந்தது. இந்த எல்லா மேட்ரஸையும் கம்பேர் பண்ணி என்னோட பட்ஜெட்டில் எது வருது அப்படிங்கிறத பார்த்து தான் அந்த மேட்ரஸை பர்ச்சேஸ் பண்ணேன். இப்போ இந்த எல்லா மேட்ரஸ்லையுமே எத்தனை லேயர்ஸ் கொடுத்துருக்காங்க, எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது அப்படிங்கிறது அதோட லேயர்ஸ் பொறுத்து தான் நம்ம முடிவு பண்ண முடியும். அதனால இந்த மேட்ரஸ் எல்லாத்துலேயுமே எத்தனை லேயர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். வேக்ஃபிட் சைட்லேருந்து 3 லேயர் கொடுத்துருக்காங்க. அது வந்து பியூர் மெமரி ஃபார்ம் யூஸ் பண்ண மேட்ரஸ் தான். அது எமா மேட்ரஸ்லேருந்து 4 லேயர் கொடுத்துருக்காங்க. அதுவுமே மெமரி ஃபார்ம் மேட்ரஸ் தான். ஃப்ளோ மேட்ரஸ்லையுமே 3 லேயர் யூஸ் பண்ணிருக்காங்க. அது வந்து பியூ ஃபார்ம் யூஸ் பண்ண மேட்ரஸ். அது ஸ்லீப்பி ஹெட்ல 3 லேயர்ஸ் இருந்தது. அதுவுமே மெமரி ஃபார்ம் மேட்ரஸ் தான். டியூரோஃப்ளெக்ஸ்ல இருந்து 5 லேயர் மெமரி ஃபார்ம் மேட்ரஸ் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. ஸ்லீப்பி கேட்ல இருந்து அதுலயும் 5 லேயர்ஸ் லேட்டெக்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. ஸ்லீப்பி கம்பெனில இருந்து 5 லேயர் ஸ்மார்ட் கிட் டெக்னாலஜி யூஸ் பண்ணிருக்காங்க. அது அவங்களோட ஓன் டெக்னாலஜி, அதை யூஸ் பண்ணி அந்த மேட்ரஸ் ப்ரொடியூஸ் பண்ணிருந்தாங்க. இந்த லேயர்ஸ் எல்லாத்தையுமே கம்பேர் பண்ணி பார்த்தாலும் எனக்கு தேவையானது மெமரி ஃபார்ம் மேட்ரஸ் தான். மெமரி ஃபார்ம் மேட்ரஸ்ல இதுல சில மேட்ரஸ் இருக்குது. இந்த வேக்ஃபிட்டோட ஆர்த்தோபெடிக் மெமரி ஃபார்ம் மேட்ரஸில் தான் பியூர் மெமரி ஃபார்ம் யூஸ் பண்ணிருக்காங்க. அது அந்த இதுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்டாக எனக்கு தெரிஞ்சது. அடுத்ததாக பார்க்க வேண்டியது ஃபர்ம்னஸை பொறுத்த வரைக்கும் எல்லா மேட்ரஸ்லையுமே மீடியம் ஃபர்ம்னஸ் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. வேக்ஃபிட், ஈமா, ஸ்லீப் கம்பெனி இது எல்லாத்துலேயுமே மீடியம் ஃபார்ம் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. ஆனால் ஃப்ளோவில் மட்டும் ஹெவி ஃபார்ம் யூஸ் பண்ணியிருந்தாங்க. இதில் வந்து மீடியம் லெவலான ஃபர்ம்னஸ் இருந்தாலே எனக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் பட்டது. அதில் பார்த்தீங்கன்னா நிறையவே இருந்தது. அது வேக்ஃபிட்லையுமே அவைலபிளாக இருந்தது. அதுவுமே அந்த மேட்ரஸ்க்கு எனக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்டாக தெரிஞ்சது. அடுத்து மற்ற மேட்ரஸை கம்பேர் பண்ணும்போது இதில் என்னென்ன ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, மற்ற மேட்ரஸில் என்னென்ன ஸ்பெஷல் ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் செக் பண்ணி பார்க்கணும். இப்போ வேக்ஃபிட் எடுத்துக்கிட்டோம்னா அவங்க எப்படி மார்க்கெட்டிங் பண்ணியிருந்தாங்கன்னா இது வந்து ஒரு இந்தியன் பிராண்ட், அது மட்டும் இல்லாமல் பியூர் மெமரி ஃபார்ம் மேட்ரஸ் தான் இது அப்படிங்கிற மாதிரி பண்ணியிருந்தாங்க. ஈமாவை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஜெர்மன் பிராண்ட், யூரோப்போட பெஸ்ட் செல்லிங் மேட்ரஸ் அப்படிங்கிற மாதிரி அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஃப்ளோவை பொறுத்த வரைக்கும் ஆலோவர் ஜெல் இன்ஃபியூஸ்டு மேட்ரஸ் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. ஸ்லீப்பி கேட்டை பொறுத்த வரைக்கும் ஜீரோ பார்ட்னர் டிஸ்டர்பன்ஸ் அப்படிங்கிற மாதிரி அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸ்லீப் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஸ்மார்ட் கிட் டெக்னாலஜி மேட்ரஸ் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அது வந்து அவங்களோட ஓன் டெக்னாலஜி மேட்ரஸ். மற்றபடி ஸ்லீப்பி கேட்டாக இருக்கட்டும், டியூரோஃப்ளெக்ஸாக இருக்கட்டும், அவங்க எதுவும் பெருசாலாம் மென்ஷன் பண்ணல. அடுத்தது நம்ம பெட்டுக்கு ஏற்றாப்புல கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியுமா மேட்ரஸை அப்படிங்கிற மாதிரி என்னென்ன அவைலபிள் இருக்குன்னு பார்த்தா வேக்ஃபிட்டில் அவைலபிளாக இருந்தது. ஈமா மேட்ரஸில் வந்து அவைலபிள் இல்லைன்னு நினைக்கிறேன். ஃப்ளோவில் அவைலபிளாக இருந்தது. ஸ்லீப் கம்பெனிலையும் அவைலபிளாக இருந்தது. ஸ்லீப்பி கேட்லையுமே அவைலபிளாக இருந்தது. ஸ்லீப்பி ஹெட்டாக இருக்கட்டும், ஈமா மேட்ரஸாக இருக்கட்டும், டியூரோஃப்ளெக்ஸில் இருக்கட்டும், இது எதுலேயுமே கஸ்டமைசேஷன் அவ்வளோவா கிடையாது. அடுத்து லாஸ்ட்டாக கன்சிடர் பண்ண வேண்டியது பிராண்ட் வேல்யூ. பிராண்ட் வேல்யூ எந்த மேட்ரஸ் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத கன்சிடர் பண்ணணும். அதையும் பார்க்கணும்னா நம்ம மேட்ரஸ்லாம் கொஞ்ச நாள் தூக்கி போகிறது கிடையாது, ரொம்ப வருஷமாக நம்ம யூஸ் பண்ணுவோம். வேக்ஃபிட்டில் வந்து 97 ஸ்டோர்ஸ்க்கு மேலே ஆஃப்லைன் ஸ்டோர் அவைலபிளாக இருந்தது. ஈமா மேட்ரஸை பொறுத்த வரைக்கும் எந்த ஆஃப்லைன் ஸ்டோரும் அவ்வளோ அவைலபிள் இல்லை. ஃப்ளோ மேட்ரஸ்க்கும் அவைலபிளாக கிடையாது. ஸ்லீப்பி ஹெட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஸ்டோர் ஆஃப்லைன் ஸ்டோர் அவைலபிளாக இருக்குன்னு நினைக்கிறேன். டியூரோஃப்ளெக்ஸுக்கு பொறுத்த வரைக்கும் 250 ஆஃப்லைன் ஸ்டோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸ்லீப்பி கேட்டை பொறுத்த வரைக்கும் 25 ஆஃப்லைன் ஸ்டோர் அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி ஸ்லீப் கம்பெனி எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க கிட்ட 100 ஸ்டோர் வரைக்குமே ஆஃப்லைன் ஸ்டோர் அவைலபிளாக இருக்குது. இதுலையுமே வேக்ஃபிட்டாக இருக்கட்டும், டியூரோஃப்ளெக்ஸாக இருக்கட்டும், ஸ்லீப் கம்பெனி இவங்கெல்லாம் ஆஃப்லைன் ஸ்டோர் நிறையவே வச்சிருக்காங்க. வேக்ஃபிட்டை பொறுத்த வரைக்கும் 82,962 ரிவ்யூஸ் கிட்ட இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அது எல்லாமே 4.4 ரேட்டிங்ஸ் கிட்ட இருந்தது. ஈமா மேட்ரஸை பொறுத்த வரைக்கும் 8467 மேலே ரிவ்யூஸ் இருந்தது. அது வந்து 4.1 ரேட்டிங்ஸ் கிட்ட வாங்கியிருந்தது. ஃப்ளோ மேட்ரஸை பொறுத்த வரைக்கும் 2700 சம்திங் ரிவ்யூஸ் இருந்தது. அது வந்து 4.3 ரேட்டிங்ஸ் கிட்ட வாங்கியிருந்தது. ஸ்லீப்பி கேட்டை பொறுத்த வரைக்கும் 27,000 ரிவ்யூஸ் இருந்தது. அதுவுமே 4.3 ரேட்டிங்ஸ் கிட்ட வாங்கியிருந்தது. டியூரோஃப்ளெக்ஸை பொறுத்த வரைக்கும் 7900 ரிவ்யூஸ் இருந்தது. அதுவுமே 4.2 ரேட்டிங்ஸ் வாங்கியிருந்தது. ஸ்லீப்பி கேட்டை பொறுத்த வரைக்கும் 1400 ரிவ்யூஸ் இருந்தது. 4.3 ரேட்டிங்ஸ் வாங்கியிருந்தது. ஸ்லீப் கம்பெனி பொறுத்த வரைக்கும் 4700 ரிவ்யூஸ் இருந்தது. அதுவுமே 4.4 ரேட்டிங்ஸ் கிட்ட வாங்கியிருக்கு. இது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது வேக்ஃபிட்டோ மேட்ரஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய பேரும் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. 2,50,000க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. எல்லா ரேட்டிங்ஸுமே 4 ஸ்டாருக்கு மேலேயே இருக்குது.
அடுத்ததாக நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க வேண்டியது ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் இதில் நம்ம பட்ஜெட்டுக்குள்ளே எது வருது அப்படிங்கிறத நம்ம கன்சிடர் பண்ணி ஆகணும். வேக்ஃபிட்டோட செப்சன்ஸ் ஆர்த்தோபெடிக் கிளாசிக் மேட்ரஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9200 வரைக்கும் சேல் ஆகுது. ஈமா மேட்ரஸை பொறுத்த வரைக்கும் 9600 சேல் ஆகுது. ஃப்ளோ மேட்ரஸ் பார்க்கும்போது 6900 சேல் ஆகிட்டு இருந்தது. ஸ்லீப் கேட் வந்து 7000 சேல் பண்ணிட்டு இருக்காங்க. டியூரோஃப்ளெக்ஸ் வந்து 10300 மேலே சேல் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஸ்லீப் கேட் வந்து 12300 வரைக்கும் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பிரைசிங்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஃப்ளோ மேட்ரஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கு. ஆனால் அதில் வந்து நம்ம எதிர்பார்த்த மாதிரி பியூர் மெமரி ஃபார்ம் கிடையாது. அது மட்டும் ரேட்டிங்ஸுமே ரொம்ப அதிகமாலாம் எதுவுமே கிடையாது. ஆனால் இந்த மிச்சம் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது வேக்ஃபிட் மேட்ரஸ் வந்து ஓரளவுக்கு 10,000 பட்ஜெட்டுக்குள்ளே இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இதில் பியூர் மெமரி ஃபார்ம் வேறு யூஸ் பண்ணியிருந்தாங்க. 2,50,000 மேலே பர்ச்சேஸ் பண்ணி எல்லாம் 4 ஸ்டார் ரேட்டிங்கிட்ட கொடுத்துருக்காங்க. அதனால தான் அந்த மேட்ரஸே சூஸ் பண்ணேன். அதனால தான் வேக்ஃபிட்டோட இந்த செப்சன்ஸ் கிளாசிக் ஆர்த்தோபெடிக் மெமரி ஃபார்ம் மேட்ரஸ் சூஸ் பண்ணியிருக்கேன். மேனுஃபேக்சர்லேருந்து ஷிப்பிங்லேருந்து டிஸ்பேச்லேருந்து எல்லாமே இவங்க ஓனாக பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மேட்ரஸுக்கு 15 வருஷம் வாரண்டி கிடைக்குது, 100 days ஃப்ரீ ட்ரையல் கிடைக்குது. அதனால தான் இந்த மேட்ரஸ் விட்டுட்டு நான் வேக்ஃபிட்டோட ஆர்த்தோ மேட்ரஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சா கூட வேக்ஃபிட்டோட வெப்சைட்டே இருக்குது. ஓன் வெப்சைட்லேயே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். உங்களோட பெட்டோட சைஸை நீங்களே மெஷர் பண்ணி அதில் உங்களுக்கு எந்த மேட்ரஸ் என்ன இன்ச்சஸான மேட்ரஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி நீங்களே செலக்ட் பண்ணி வேக்ஃபிட்டோட வெப்சைட்டில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு லைவாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணுன்னா இவங்கள்ட்ட ஆஃப்லைன் ஸ்டோர்ஸுமே இருக்குது. அவங்களோட வெப்சைட் லிங்க்குமே நான் இங்கே தரேன், டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன். அதை யூஸ் பண்ணி கூட அந்த மேட்ரஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும்.